வருகிறது. இன்னைக்கு லிப்ட் அப்படிங்கிறது பெரும்பாலான இடங்கள்ல இருக்கு அப்படின்னு சொல்லலாம். தங்கியிருக்கக்கூடிய பிளாட்டுகளில் தொடங்கி ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸஸ்ல தொடங்கி கார்ப்பரேட் ஆபீசஸ்ல தொடங்கி எல்லா இடங்களுக்கும் லிப்ட் வந்துருச்சு. படிக்கட்டுகளை பயன்படுத்துவோட எண்ணிக்கை இன்னைக்கு மிகவும் குறைவு. இப்படி எல்லோரையும் ஏற்றி செல்லுகிற இந்த லிப்டுகள் எந்த அளவுக்கு பாதுகாப்பாக இருக்கின்றன? பிற இடங்களிலோ லிப்டை வைப்பதற்கு சீஃப் எலக்ட்ரிக்கல் இன்ஸ்பெக்டரேட்டிடமிருந்து லைசன்ஸ் பெற வேண்டும். ஏறக்குறைய 15 சேஃப்டி மெஷர்களை செக் செய்த பின்னரே அவர்கள் லைசன்ஸை வழங்குகிறார்கள். லிப்ட் சாதாரணமா ஒரு லெவல்ல நிற்கும் போது அந்த லெவலை விட கீழே போச்சுதுன்னா அந்த லிப்ட் வந்துட்டு ஒர்க் ஆகாது. அப்போ அந்த ஒரு சேஃப்டி சுவிட்சஸ் இருக்குது, அது ஆஃப் ஆயிரும். ஸோ அதே மாதிரி மேல டாப் ஃப்ளோர்ல இருக்கும்போது அதுக்கு மேல போகாது, அதுக்கு மேல போனா ஓவர் ஷூட் ஆயிரும். அப்போ அதுக்கு ஒரு சேஃப்டி இருக்குது. அப்புறம் வந்துட்டு லிப்டுக்குள்ளாடி எமர்ஜென்சியா ஸ்டாப் பட்டனுங்கிற அந்த ஒரு சேஃப்டி இருக்குது. லிப்ட்ல வெளியில ஒரு கேட் இருக்கும், லிப்டுக்கு உள்ளாடி ஒரு கேட் இருக்கும். அந்த 2 கேட்டும் சரியா க்ளோஸ் ஆனாதான் லிப்ட் ஓடணும். அந்த மாதிரி சேஃப்டிஸ் இருக்குது. இந்த சேஃப்டிஸ் எல்லாம் வந்துட்டு கரெக்டா செக் பண்ணி தான் போட்டு லிப்ட ஓட்டும். இத்தனை பாதுகாப்பு அம்சங்களை கருத்தில் கொண்டு பொருத்தப்படும் லிப்டுகளில் எப்படி நேர்கின்றன விபத்துகள்? ஆக்சிடென்ட் நடந்த லிப்ட பாத்தீங்கன்னா, இந்த ரெக்கார்டை பாத்தீங்கன்னா எல்லாமே ஒரு 15 வருஷம் 20 வருஷம் ஓல்டு லிப்டா தான் இருக்கும். ஸோ புது லிப்ட்ல எப்பவுமே ஆக்சிடென்ட்ஸ் நடக்கிறது இல்லை. ரொம்ப ரொம்ப ரேர் கேஸ் அது. ஏன்னா அது வந்துட்டு புது லிப்டுங்கும் போது அண்டர் ஃப்ரீ மெயின்டெனன்ஸ்ல இருக்கும், வாரண்டியில இருக்கும். ஸோ அந்த வந்துட்டு அவங்க கரெக்டா பார்த்துப்பாங்க, ப்ராப்பர் சர்வீஸ் இருக்கும், அதுல ப்ராப்பர் வேர் அண்ட் டயர் கம்மியா இருக்கும். ஸோ இதுல இருந்தே தெரியுது பழைய லிப்ட் தான் எப்பவுமே பழைய லிப்ட் தான் மெயின்டெனன்ஸ் நடக்கும், ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது. இந்த பழைய லிப்டும் இந்த லிப்ட் மேனுஃபேக்சரர் வந்துட்டு மெயின்டெனன்ஸ் பண்ணாம இருக்கிற கேசஸ்ல தான் ஜாஸ்தி ஆக்சிடென்ட் நடக்கும். வந்துட்டு லிப்ட் செகண்ட் ஃப்ளோர்ல நிக்குது. இப்போ நம்ம இதை ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு பிரஸ் பண்ணும்போது இந்த லிப்ட் ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு வரும். டோர் இழுத்தா திறக்காது, டோர் வந்துட்டு லாக் இருக்கிறதுனால டோரை திறக்க முடியாது. நாம லிப்ட் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல வந்தோம்னா நம்ம டோரை திறக்க முடியும், அதுக்கு முன்னாடி திறக்க முடியாது, அது இருக்குதுல்ல. இப்போ டோரை திறந்தாச்சு. இப்போ நம்ம செகண்ட் ஃப்ளோருக்கு போனோம்னா செகண்ட் ஃப்ளோர்ல போட்டு லிப்ட் மூவ் ஆகாது. லிப்ட் போறதுக்கு எல்லாம் பிரஸ் பண்ணியாச்சு, ஆனா லிப்ட் போகாது. 2 டோரையும் க்ளோஸ் பண்ணா மாத்திரம் தான் லிப்ட் போகும். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் டோர் க்ளோஸ் பண்றோம், லிப்ட் போகல. இந்த டோரையும் க்ளோஸ் பண்ணா மாத்திரம் தான் லிப்ட் போகும். இந்த டோரை க்ளோஸ் பண்ணும்போது என்ன நடக்குமானா, இந்த போர்ஷன் வந்துட்டு உள்ள போய் இது வந்துட்டு இந்த இதுல லாக் ஆயிரும். இந்த போர்ஷன் வந்துட்டு அந்த எலக்ட்ரிக்கல் சுவிட்சை ஆன் பண்ணும். ஸோ ஆக்சுவலா என்ன நடக்குமானா, எலக்ட்ரிக்கலி ஒரு சுவிட்ச் ஆன் ஆகும், மெக்கானிக்கலி இது லாக் ஆகும். ஸோ இந்த ஸ்பேர் பார்ட்ஸ் இல்லாத பட்சத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, எலக்ட்ரிக்கலி இதை லாக் பண்ணிடுவாங்க. ஸோ எலக்ட்ரிக்கலி இதை லாக் பண்ணுவாங்க, மெக்கானிக்கலி இது லாக் ஆகாது. அப்போ என்ன ஆகும்னா லிப்ட் ஓட ஆரம்பிச்சோம். ஸோ இந்த டோர் க்ளோஸ் ஆகலைனாலும் இதை ஷார்ட் பண்ணும்போது லிப்ட் இப்படி ஓட ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி டயத்துல யாராவது இப்படி இடையில போனா லிப்ட் ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு.